சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசியாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான் ஆகும். மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் ஆகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்களில் உங்களுக்கு முழுமையாக விரயச்சனி முடிவது மிகவும் நல்ல விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திலிருந்து பல்வேறான தடைகளையும் கடுமையான பாதிப்புகளையும் தந்து கொண்டிருந்த கேது பகவானும் 4 மாதத்திற்கு பின்பு உங்களுக்கு முற்றாக விலகி உங்களது 6ஆம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் மிகவும் உன்னதமான விஷயமாகும். அதனால் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எந்த செயல்கள் செய்வதாக இருந்தாலும் சற்று பொறுமையாக நிதானமாக செயல்படுவதே மிகவும் அவசியமாகும். எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் பற்றாக்குறைகளும் வேதனைகளுமே அதிகமாக இருக்கிறது. அனாவசியமாக ஒரு தொழில் தொடங்கி அதில் அதிகப்படியான விரயங்களையும் பிறரை நம்பி பணம் கொடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறேன் என்கின்ற மனக்குமரல்களும் உங்களிடம் சற்று அதிகமாக இருக்கலாம். ஆனால் அடுத்த 4 மாதங்களில் அவையெல்லாம் பரிபூர்ணமாக விலகி நல்ல வளர்ச்சிகளை பெறலாம். ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் பெரிய பாதிப்புகளை ஒன்றும் ஏற்படுத்த மாட்டார். குறிப்பாக விரயஸ்தானத்தில் இருந்த சனி பகவானும் உங்களது ஜென்மத்தில் பலமாக இருந்த ராகு பகவானும் அதிகப்படியான மாய எண்ணங்களை ஏற்படுத்தி சில தேவையற்ற விஷயங்களில் தலையை கொடுத்து மாட்டிக்கொண்டிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி இருப்பார். ஆனால் 4 மாதத்திற்கு பிறகு உங்களது ஜென்மத்தை விட்டு ராகு பகவான் விலகுவதும் ஒரு நல்ல திருப்பமாகும். அதனால் அடுத்த 4 மாதங்கள் எந்த முக்கியமான விஷயங்கள் செயல்படுத்துவதாக இருந்தாலும் அதை பொறுமையாக ஒத்தி போட்டு மற்ற காரியங்களை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அவற்றால் நன்மைகளை பெறலாம். குறிப்பாக பொருளாதார ரீதியாக அனாவசியமாக பணத்தை எதையும் செலவு செய்யாமல் அவசியமற்ற கடன்களை வாங்கி குவிப்பதை தவிர்ப்பதும், அது பிரச்சனை இது பிரச்சனை என்று தேவையற்ற சிறு பிரச்சனைகளுக்காக அதிக கடன் சுமைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏனென்றால் மாயாக்காரனான ராகு பகவான் ஜென்மத்தில் வலுத்து செயல்படுவதனால் சிறு பிரச்சனைகளும் உங்கள் கண்ணிற்கு பெரிய பூதகரமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றங்களை உருவாக்கலாம். அதனால் எதிலும் பொறுமையுடன் விழிப்பாக செயல்படுவது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 4 மாதங்கள் நன்மை பயக்கும். அதே போல குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்கிறீர்கள் என்றால் அதிகப்படியான ஆடம்பரங்கள் எதையும் செய்யாமல் பொறுமையாக ஒரு விஷயத்தை அணுகுவதும், தேவையற்ற அனாவசியமான கடன்கள் வாங்கி கௌரவத்திற்காக சுப நிகழ்ச்சி நடத்துவதையும் தவிர்த்து அவசியமான செலவுகள் எது, அவசியமற்ற செலவுகள் எது என்று பகுத்து பார்த்து நீங்கள் செயலாற்றுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பாகும். அதே போல குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் சில கடுமையான பணிச்சுமைகளால் ஏற்பட்ட மன அழுத்தங்களும் குறையும். கணவன் மனைவியிடையே உண்டான வீண் குழப்பங்களும் சில சண்டை சச்சரவுகளும் அதிகமான கோபதாபங்களும் குறைந்து நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் மேன்மைகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். கல்வி பயிலக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் அதிக விழிப்புடன் நீங்கள் செயலாற்றக்கூடிய காலமாக இருக்கும். ஏனென்றால் உங்களது ஜென்மத்தில் பலம் பெற்று ராகு பகவான் செயலாற்றுவதும் 7ஆம் இடமான பார்ட்னர் ஸ்தானத்தின் மேல் கேது பகவான் வலிமையாக இருப்பதினால் சில தேவையற்ற நண்பர்களால் கல்வி ரீதியாக சில தடைகளை உருவாக்கலாம். அதனால் நட்புகளை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் அல்லது நட்புகளுடன் பழகும் பொழுதும் சற்று உங்கள் எல்லைகளை வகுத்து செயலாற்றுவது மிக அவசியமாகும். அதே போல முடிந்தவரை கல்வி ரீதியாக சில குழப்பங்களும் கல்வியின் மீது ஆர்வமற்ற தன்மைகளும் அதிகரிக்கலாம். அதனால் முடிந்தவரை கல்வியில் கருத்தூன்றி படிப்பதும் அதிகம் புரிந்து படிப்பதும் உங்களுக்கு மிக அவசியமாகும். அதே போல எளிய பயிற்சியான சூரிய நமஸ்காரம், எளிய தியானம் போன்றவற்றை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது புத்தி கூர்மைகள் பலமடையும். சில தேவையற்ற சிந்தனைகள் நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உருவாகும். அதனால் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அடுத்த 4 மாதங்கள் கருத்தூன்றி படிப்பது மிக அவசியமாகும். அதே போல உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை மன இறுக்கங்கள் தளரும். எந்த செயல்களில் எப்படி ஈடுபட்டால் வெற்றிகள் பெறலாம் என்ற நல்ல சிந்தனைகளும் அதற்கேற்ற பலங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். விரைவில் உங்களது சுகஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால் வீடு மனை சார்ந்தவற்றில் இருந்த சில பிரச்சனைகள், குறிப்பாக பத்திரப்பதிவு, சில தேவையற்ற வங்கி கடன் சார்ந்த நெருக்கடிகளால் உண்டான சில பிரச்சனைகளும் மாய எண்ணங்களும் சற்று நிவர்த்தியாகி குடும்பத்தில் நல்ல வளர்ச்சிகள் உருவாகும். தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த அழுத்தங்களும் சில மனபாரங்களும் குறையும். தொழில் ரீதியாக ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்தவரை விரயச்சனியினால் ஏகப்பட்ட கடன் சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கியிருக்கலாம். இதுவரை கடன்களே வாங்கியிருக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் கூட கடந்த 2 வருடங்களில் அதிகப்படியான கடன்களில் சிக்கியிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், சீட்டு, சில கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்டவற்றால் உண்டான பிரச்சனைகள், சில
இடம் வாங்கி அதிகப்படியான கடன் சுமையில் சிக்கியிருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் என்று எங்கு திரும்பினாலும் ஒருவித பிரச்சனைகளையும் தடுமாற்றங்களையும் இல்லாமல் நீங்கள் சில தொந்தரவுகளை கடந்திருக்க முடியாது. அது போன்ற சிக்கல்கள் இனி படிப்படியாக குறையும். அடுத்த 4 மாதங்கள் எதையும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நன்றாக யோசித்து செயலாற்றும் பொழுது சில கடன் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகக்கூடிய நல்ல அனுகூலமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் அடிக்கடி இடுப்பிற்கு கீழ்ப்பகுதிகளில் சற்று பலகீனமாக இருப்பது போன்ற தொந்தரவுகளும் கால் கொக்கரை பிடித்தல் போன்ற சில தொந்தரவுகளும் பாத எரிச்சல் அடிக்கடி கால்களில் அடிபடுதல் போன்ற தன்மைகளும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் நடக்கும் பொழுது தேவையற்ற சிந்தனை நினைத்து குழம்பிக் கொண்டே நடக்காமல் சற்று விழிப்புடன் நடப்பதும் இரவு நேரங்களில் பயணங்களை அடுத்த 4 மாதங்கள் ஒத்திவைப்பதும் உங்களுக்கு நலமாகும். நிச்சயம் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. எதிலும் சற்று விழிப்புடன் செயலாற்றும் பொழுது நல்ல உயர்வுகள் உருவாகும். ஏனென்றால் உங்களுக்கு அடிக்கடி கவனச்சிதறல்கள் உருவாகலாம். இதனால் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு செல்லும் பொழுது கால்களில் அடிபடுவதற்கான சூழல்கள் உருவாகும். அதனால் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதே உங்களுக்கு நன்மையாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக இருந்த சில முரண்பாடுகள் நிவர்த்தியாகும். குறிப்பாக மேலதிகாரியுடன் உண்டான சில வாக்குவாதங்களும் சில தேவையற்ற மனக்குழப்பங்களும் நீங்கி தொழிலில் நல்ல ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பணிபுரியக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும். மன ரீதியாக இருந்த வெறுமைகள் தளரும். உடன் பணிபுரியக்கூடிய நபர்களுடன் உண்டான சில ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி சமாதானங்களும் தொழிலில் அடுத்த கட்ட பரிணாமங்களை கொண்டு செல்லக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். சுயதொழில் ரீதியாக பணிபுரியக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஆர்டர்களை விரைந்து முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் அதிக முதலீடுகள் எதையும் செய்யாமல் உங்களது பேச்சு திறமையால் உங்களது செயல் திறமையாலும் அந்த தொழிலை பெற்று அதன் மூலமாக வருமானம் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது சில தேவையற்ற கடன்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் புதிய ஆர்டர்களால் உங்களுக்கு நல்ல உயர்வுகளும் உற்சாகங்களும் பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் இடமாறுதல் சார்ந்து அவசியம் நீங்கள் செயல்படக்கூடாது. இருக்கக்கூடிய நிறுவனங்களிலேயே பணிபுரிவதும் பேசாமல் சொந்த நாட்டிற்கு வந்து தொழில் செய்யலாமா என்ற சிந்தனைகள் அதிகப்படியாக மேலோங்கலாம். அவற்றை தவிர்த்து நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே பணியாற்றுவது உங்களுக்கு மேன்மையான வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நிச்சயம் உருவாக்கும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் துறை ரீதியாக எந்த செயல்களிலும் அதிக விழிப்புடன் செயலாற்றக்கூடிய காலமாக இருக்கும். குறிப்பாக கையெழுத்துகள் இடுகிறீர்கள் என்றால் அதை சரியானவற்றாய் சரியில்லையா என்று கணித்து பார்ப்பதும் அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் என்று சில அனாவசியமான விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பதும் மேலதிகாரியிடம் எதை சொல்வது எதை சொல்லக்கூடாது என்று பகுத்து பார்த்து பேசுவது உங்கள் தொழில் ரீதியாக வரக்கூடிய அழுத்தங்களை குறைக்கக்கூடியவையாக நிச்சயம் இருக்கும். பொதுவாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்கள் சற்று பொறுமையாக செயல்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அவற்றால் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களும் நல்ல உயர்வுகளும் உருவாகும். குறிப்பாக மனபாரங்கள் தளரும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் புதிய வீடு வாகனம் சார்ந்தவைகள் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அதே போல திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அடுத்த 4 மாதத்திற்கு மேல் திருமணம் கைகூடக்கூடிய சூழல்கள் உண்டு. அதனால் இப்பொழுதே வரன் பார்ப்பதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையாகும். இந்த சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு வியாழக்கிழமை நாளென்றும் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறைந்து நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். அதே போல் 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். நல்ல திருப்பங்களும் உயர்வுகளும் உங்களுக்கு உருவாகும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.